ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய வீரர் ரொமேரியோ செஃபர்ட் கடைசி ஓவரில் மட்டும் 32 ரன்களை விளாசி டெல்லி அணியில் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். டாஸ் வென்று முதலில் டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 80 ரன்கள் சேர்த்தது. இதனை அடுத்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவும் டக் அவுட் ஆக மும்பை அணி சரிவை சந்திக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் 200 ரன்களை எடுக்குமா என்ற இக்கட்டான நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருந்தது. அப்போது கடைசி கட்டத்தில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ரொமேரியோ செஃபர்ட் அபாரமாக விளையாடி டெல்லி அணியின் பந்துவீச்சை பொளந்தார். குறிப்பாக கடைசி ஓவரை டெல்லி அணியின் நோக்கி வீசினார். கடைசி ஓவரின் முதல் பந்தில் பவுண்டரி விளாசிய ரொமேரியோ செஃபர்ட் அடுத்த 3 பந்துகளிலும் சிக்சர்களை விரட்டினார். 19.2வது ஓவர் வரை லாங் ஆன் திசையை நோக்கி அபாரமாக சிக்ஸ் அடித்தார். 19.3வது ஓவரை கொஞ்சம் நகர்ந்து டீப் ஸ்கொயர் திசையில் அவர் அடித்த சிக்சரால் பந்து மைதானத்தை விட்டு வெளியேறியது. இதனை கொஞ்சம் கூட நம்பாத மும்பை ரசிகர்கள் ஆர்வமாக கட்டினர். டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்த ஹர்திக் பாண்டியா உற்சாக மிகுதியில் சூரியகுமார் யாதவ் கையை தட்டி கொண்டாடினார். 19.4வது ஓவரில் டீப் கவர் திசையில் ரொமேரியோ 6 அடித்தார். 19.5 பந்தில் பவுண்டரி அடித்த நிலையில் கடைசி பந்தில் மீண்டும் சிக்சர் அடித்தார். இதன் மூலம் கடைசி ஓவரில் 4 சிக்சர் 2 பவுண்டரி என 32 ரன்களை மும்பை இந்தியன்ஸ் அணி அடித்திருக்கின்றது. கடைசி 8 பந்தில் மும்பை அணி 42 ரன்கள் சேர்த்திருக்கின்றது. ரொமேரியோ செஃபர்ட் ஆர்சிபி அணியில் இருந்த நிலையில் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தவுடன் மீண்டும் பொளந்து கட்டி இருப்பது ஆர்சிபி ரசிகர்களை சோகப்படுத்தியிருக்கின்றது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் எடுத்திருக்கின்றார்கள். கடைசி 8 பந்து ஆட்டத்தின் போக்கை மாற்றியிருக்கிறது. 10 பந்துகள் எதிர்கொண்ட ரொமேரியோ 39 ரன்கள் விளாசியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.